வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப ஹவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு முற்றிலும் மாறுபட்ட தலைப்பு. பெரும்பாலான மக்களுடைய மனதில் ஏற்படக்கூடிய ரகசிய கேள்விகள், மாறுபட்ட கேள்விகள், அதற்கான துல்லியமான பதில்களை தொகுத்து வழங்குவதன் நோக்கத்தில் இந்த காணொளி உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். இதுல பல யூடியூப் சமூக வலைத்தளங்கள்ல, அதே மாதிரி பல தொலைக்காட்சிகள்ல ராசியின் அடிப்படையில் பல பேர் வந்து பேசியிருப்பாங்க. ஆனால் இதுவரை எங்கேயுமே வராத முற்றிலும் மாறுபட்ட கோணங்களில் ஒவ்வொரு துல்லியமான கேள்விகளுக்கும் மிக துல்லியமான பதில்களுடன் உங்களை சந்திக்கணும் அப்படிங்கிற வகையில தான் இந்த வீடியோவெல்லாம் நாங்க உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். இப்ப மேஷ ராசியை எடுத்துப்போம். மாங்கல்ய தோஷம் அப்படின்னா சரியாக மேஷத்திலிருந்து 8ஆம் இடம் என்பது ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல விருச்சிகம். ஆணுடைய ஜாதகத்திலே அதான், நான் பெண்ணுடைய ஜாதகத்தை உதாரணத்துக்கு எடுத்துப்போம். இந்த விருச்சிக ராசியில சனி, செவ்வாய், ராகு, கேது, இந்த 4 கிரகங்கள். இதுல செவ்வாய் இருக்கும் பொழுது இதுல ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் ஆகுது. இதுதான் ஜோதிடத்துடைய அற்புதம், ரகசிய நுணுக்கங்கள். இந்த காலசர்ப தோஷம் என்ன, மாங்கல்ய தோஷம்னா என்ன அப்படிங்கறத நம்ம முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்காக இதெல்லாம் சொல்றோம். இந்த செவ்வாய் வந்து மேஷத்துக்கு அதிபதிங்கிறதுனால அவர் 8ல் ஆட்சியாகும் போது அந்த தோஷம் வந்து தவிடுபடியாகிறது. அதே சமயம் சனி, ராகு, கேது மேஷத்திற்கு 8ஆம் இடம் விருச்சிகத்தில் இருக்கும்போது இந்த தோஷம் வந்து சுபகிரக பார்வை அல்லாது, சுக்கிரன் இணைவு இல்லாது, புதனுடைய சம சப்தம பார்வை இல்லாத போது இது ஏற்படுகிறது. இந்த மாதிரி தோஷம் இருக்கான்னு எப்படி தெரிஞ்சுக்கணுங்கிறத பத்தி சொன்னோம். மேஷத்துல இருந்து நம்ம சொன்னோம் 8ஆம் இடத்துல இந்த ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல சனி, ராகு, கேது போன்ற கிரகங்கள். காலசர்ப தோஷம்னா என்னன்னு சொன்னோம். இப்ப மேஷம் இருக்கு, மேஷத்திலேயே ராகுவோ அல்லது ரிஷபத்துல ராகுவோ, 4ஆம் இடத்துல கடகத்துல ராகுவோ அல்லது விருச்சிகத்துல ராகுவோ, துலாத்துல ராகுவோ, மேஷம், ரிஷபம், கடகம், விருச்சிகம், துலாம், இந்த இடங்கள்ல ராகு பகவான் இருந்தால் அது காலசர்ப தோஷம். அதோடைய விதி விலக்குகள் நம்ம சொன்னோம். குரு பார்வை இருந்துட்டால், சுக்கிர இணைவு இருந்துட்டால், இந்த இடங்களுடைய அதிபதிகள் ஆட்சி உச்ச வக்ர நீச்சமானால் அது காலசர்ப தோஷம் அல்ல. இப்ப தோஷம் இருக்கிறதாவே நினைச்சுப்போம். காலசர்ப தோஷம் இருக்கு, மாங்கல்ய தோஷம் இருக்கு. இதுக்கு எப்படி பரிகாரம் செய்வது? பெரும்பாலான மக்கள் திணறி போய் இருக்கக்கூடிய இந்த நிலையில இதற்கான சரியான பரிகாரம் என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்ப்போம். பரிகாரம் அப்படின்னு நம்ம உள்ள போனாலே மிகப்பெரிய அளவுல பொருள் செலவழிக்க வேண்டும், மிகப்பெரிய அளவுல வந்து மிகப்பெரிய ஒரு கிராண்டா பண்ணணும் கல்யாணம் மாதிரி அப்படிங்கிற அவசியமே இல்லை. பரிகாரத்துல முதல் படியாக ரொம்ப தேவைப்படக்கூடியது பக்தி. அதே சமயத்துல செல்வந்தகர்களாக இருக்கக்கூடியவர்கள், அந்த பணத்தை செலவழிக்கக்கூடிய அந்த தகுதி இருக்கு, எனக்கு என்னால முடியும், சக்தி இருக்கு அப்படிங்கிறவர்கள் இதை ஒரு உதாரணமா எடுத்துக்கிட்டு நான் வந்து எதுக்கு பணம் செலவழிக்கணும், எளிமையா பரிகாரம் பண்றேன் அப்படின்னும் செய்யக்கூடாது. நாம இப்ப சொல்லக்கூடிய பரிகாரம் முதல்ல எளிமையானவர்களுக்கு தனியா பரிகாரம், நல்ல செல்வந்தர்களுக்கு சில பரிகாரங்களை நம்ம சொல்றோம். இது பிரிச்சு பார்க்கறதுக்காக சொல்லல, உண்மையே சொல்றோம். இந்த எளிமையாக பண கஷ்டத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கான பரிகாரம் என்னன்னா, முதல் படி பக்தி. 2 பேருக்குமே, யாராக இருந்தாலும் பக்தி முதல் படி. அதே மாதிரி முற்றிலுமாக சரணடையக்கூடிய ஒரு மனநிலை. கடவுள் தெய்வ பிரார்த்தனைகளுக்கு முன்னாடி உங்களுடைய பணமோ, உங்களுடைய கல்வி படிப்போ, பெரிய உயர் பதவிகளோ, உங்களுடைய அதிகாரமோ ஒண்ணுமே இல்லை. தெய்வத்துடைய சக்திக்கு முன்னாடியோ, தெய்வத்துடைய பரிகாரங்களுக்கு முன்னாடியோ நாம வந்து ஒண்ணுமே இல்லை. நாம வந்து ஒரு சராசரி மனிதர்கள். ஒரு மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பிடி மண் அளவுக்கு கூட இல்லை நம்ம. அதுக்கும் கம்மியானவர்கள் தான் நம்ம. அந்த தெய்வத்துடைய பிரவாகம், அவருடைய சக்தி வந்து அது நம்மளுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டது. அப்போ தெய்வ பரிகாரங்களை முதல்ல பக்தி வேணும்னு சொன்னோம். 2வதா என்ன வேணும்னா, தெய்வ பரிகாரங்கள்ல இந்த காலசர்ப தோஷம், மாங்கல்ய தோஷம் இருக்கக்கூடியவர்களுக்கு காலசர்ப தோஷத்துக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, முக்கியமா காலசர்ப ஹோமம், அதாவது காலசர்ப யாகம் செய்வது. மற்றொன்று, பணம் இல்லாமல் கொஞ்சம் கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு சிவன் சிவன் அதாவது சிவன் கோவில்கள் இருக்கு,
சிவ ஆலயங்கள் இருக்கு. இந்த ஆலயங்களுக்கு மறக்காமல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அல்லது பிரதோஷம் தோறும் சென்று சிவனுக்கு அபிஷேகம் செய்வது, இல்ல சிவனுக்கு வில்வ மாலை சாத்துவது, இதெல்லாம் மிகப்பெரிய அளவிலான பரிகாரம். இது என்கிட்ட வந்து பெரிய அளவுல செல்வம் இல்ல, என்கிட்ட நான் கஷ்டத்துல இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பரிகாரம். அதே சமயத்துல 3வது பரிகாரமாக காளஹஸ்தி கோவில்ல சென்று ஏதோ ஒரு பரிகாரம் ஐயர் சொல்றாரு, நம்ம அதை பண்ணிடுவோம். அப்படி அல்லாமல் நல்ல விசாரிச்சு சரியான முறையில் காளஹஸ்தி கோவில்ல காளஹஸ்தி பெருமானுக்கு சரியான முறையில் அந்த வைதீக முறைப்படி பரிகாரம் செய்வது, தான தர்மங்கள் செய்வது, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது ஒரு பரிகாரம். மாங்கல்ய தோஷம். இப்போ அதுக்கு முன்னாடி காலசர்ப ஹோமத்துக்கு சார் என்கிட்ட ஓரளவுக்கு நான் வந்து பணம் இருக்கு, ஓரளவுக்கு நான் வந்து செய்யணும்னு நினைக்கிறேன். அன்னதானம் மிகப்பெரிய பரிகாரம். ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய அன்னதானம். திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய ஏழை பெண்களுக்கு திருமணம் குறைந்த செலவில் செய்து வைப்பது. கல்விக்காக கஷ்டப்படக்கூடிய ஏழை மாணவர்களுக்கு அவர்களுக்கான கல்விக்கான உதவிகளை செய்வது. காலசர்ப யாகத்தை ராமேஸ்வரம் போன்ற ஸ்தலங்கள்ல விமரிசையா ப்ராப்பரா செய்யக்கூடியது. இதெல்லாம் ஓரளவுக்கு எனக்கு மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் நான் செய்ய முடியும்னா இதை செய்யணும். முடியாத பட்சத்துக்கு யதா சௌகரியம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல ஒரு வார்த்தை இருக்கு. சான்ஸ்கிரிட்ல இருக்கக்கூடிய வேர்டு, உன்னுடைய சக்திக்கேற்ப நீ செய்யின்னு சொல்றாங்க. அதுதான் நம்ம செய்யணும். 2வது, பொதுமக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பரவலா இருக்கக்கூடிய ஒரு அபிப்பிராயம், ஜோதிட சாஸ்திரம் பரிகாரம். ஒரு தவறான அபிப்பிராயம் பொதுமக்கள்கிட்ட நிறைய பேர்கிட்ட இருக்கக்கூடிய காரணம் என்னன்னா, தவறான பரப்புதல், தவறான வழிமுறைகளை சொல்றது, இதில் பழகி போய் தான் மக்களுக்கும் அதுல ஓரளவுக்கு ஒரு ஒரு விதமான எசிடேஷன், ஒரு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள் இருக்கு. இந்த பரிகாரங்கள் அப்படின்னு எடுத்தீங்கனாலே அந்த தெய்வ பிரார்த்தனைகள், ஜோதிஷம், இதெல்லாம் எப்படின்னா, நாம வந்து இந்த ஜோதிஷ சாஸ்திரத்தை, தெய்வ கலையை வந்து ரொம்ப மரியாதை கொடுத்து நம்ம செய்யணும். அப்படி நம்மளுடைய மனசுல நம்ம ரொம்ப கமிட்டடா, டெடிகேட்டடா நம்ம செய்யும் போது அந்த எதிர்மறையான பலன்கள்லாம் இல்லாம முழு 100% பலன்களும் நமக்கு கிடைக்கும். இது ஆபீஸ்ல வேலை செய்யறோம், ஒரு இடத்துல நமக்கு வாய்ப்பு கிடைக்குது, ஒழுங்கா வேலை செஞ்சா நமக்கு ப்ரமோஷன், இன்சென்டிவ் எல்லாம் கிடைக்கும். எல்லா இடத்துலையுமே நம்ம செய்யக்கூடிய எந்த வேலையா இருந்தாலும் ஒழுங்கா செய்யணும். இதெல்லாம் ஒரு பக்கம். அப்போ மாங்கல்ய தோஷத்துக்கு அடுத்தது பார்த்தோம்னா, முற்றிலுமா மாங்கல்ய தோஷத்துக்கான பரிகாரம், ஒரு 11 சுமங்கலிகளை வீட்டிற்கு அழைத்து அவங்களுக்கு வந்து ஒரு 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 மஞ்ச கயிறு, ஒரு கண்ணாடி பார்க்கறது, ஒரு சீப்பு, ஒரு குங்குமம், ஒரு மஞ்சள், இதெல்லாம் கொடுத்து நல்ல புடவை வாங்கி கொடுத்து சாப்பாடு போட்டு, நல்ல வடை பாயசத்தோட சாப்பாடு போட்டு கையில ஒரு 500 ரூபாயோ 1000 ரூபாயோ கொடுத்து ஒரு மினிமம் ஒரு 11 சுமங்கலிகளை கூப்பிட்டு இப்படி செய்யக்கூடியது மாங்கல்ய தோஷத்தை முற்றிலுமாக அகற்றும். அதே மாதிரி மாங்கல்ய தோஷம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இதை செய்யணுமா அப்படின்னா, இந்த சிறு வயது பெண் குழந்தைகள் இருக்காங்க, மாங்கல்ய தோஷம் இருக்கக்கூடிய மேஷராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள், இந்த சிறு வயது பெண் குழந்தைகள் எடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு துணிமணி வாங்கி கொடுக்கறது, நோட்டு புஸ்தகம் வாங்கி கொடுக்கறது, ஃபீஸ் கட்டுறது, ரொம்ப விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய மக்களுக்கு செய்யக்கூடிய இந்த பெண் குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய உதவியானது பெரிய அளவிலான பரிகாரமா பார்க்கப்படுது. ஆக இதெல்லாம் ஒரு பக்கம். இதற்கு அடுத்த கேள்வியை நம்ம என்ன பார்த்தோம்னா, எனது வாழ்க்கையில் முக்கிய மாற்றங்கள் எப்போது, இதுக்கு அடுத்த கேள்வியை நம்ம பார்க்கணும்னா, எனது வாழ்க்கையில் முக்கிய மாற்றங்கள் எப்பொழுது ஏற்பட வாய்ப்பு உள்ளது. இதுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சிம்ம ராசியை நம்ம உதாரணத்துக்கு எடுத்துப்போம். திருப்பியும் சிம்ம ராசிக்கே நான் வரேன். சிம்மராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு என் வாழ்க்கையில் எப்பொழுது முக்கிய மாற்றங்கள் நிகழும். பொதுவாக சிம்மராசி அன்பர்களுக்கு 35 வயதுக்கு மேலதான் சிறப்பான வாழ்க்கை அமையக்கூடிய பாக்கியம் இருக்கு. பொதுவாக உங்களுக்கு தனிப்பட்ட பிறப்பு ஜாதகத்துல மாறுதல்கள் இருக்கலாம். இப்ப நம்ம சொல்லக்கூடியது பொது பலன்களே. இப்ப உங்களுக்கான ஜாதகம், உங்களுக்கான பிறப்பு ஜாதகத்துல ஏதாவது மாற்றங்கள் இருக்குன்னா, நீங்க தனித்த முறையில், இது ஒரு சிம்மராசிக்கு மட்டும்தான், சிம்மராசியிலே கூட மாற்றங்கள் வரலாம். மற்ற ராசிகளும் உங்களுக்கான விஷயங்கள் தெரியணும்னா நீங்க வாட்ஸ்அப்ல எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு பிறப்பு ஜாதகத்தை பார்த்து துல்லியமா நம்ம கணிச்சு தர முடியும். சிம்மராசிக்கு எடுத்தீங்கன்னா, எப்பொழுது எனது வாழ்க்கையில முக்கிய மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. நம்ம சொன்னது 35 வயசு. இன்னொரு விஷயம், சிம்மராசிக்கு சூரிய திசை
எந்த சிம்மராசி என்பவர்களுக்கு வரப்போகுதோ, சூரிய திசை முடிஞ்சு செவ்வாய் திசை எப்ப தொடங்க போகுதோ அதற்கு பிறகு நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. உங்களுடைய சிம்மராசி அன்பர்களுடைய ஜாதகத்துல ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். இது பொது உதாரணம். இது உங்களுக்குன்னு எடுத்துக்கூடாது. பொது உதாரணமே பெரும்பாலானவர்களுக்கு பொருந்தும். ஒரு சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு உங்களுடைய லக்னத்தின் 10ஆம் பாவத்துல செவ்வாய் இருக்கார். ஒரு எடுத்துக்காட்டுக்கு நீங்க துலா லக்னம், உங்களுடைய 10ஆம் பாவத்துல கடகத்துல செவ்வாய் நீச்ச வக்ரமாயிருக்கார் அப்படின்னு ஒரு உதாரணம். அந்த நிலையில செவ்வாய் உச்சம் பெற்று ஜீவனஸ்தானத்துல அங்க இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் என்னென்ன இருக்கு? நீங்க புனர்பூசம், பூசம், ஆயில்யம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு பூச நட்சத்திரத்துல இருக்கார் செவ்வாய். இப்ப சனியுடைய சாரத்தை வாங்கிட்டு திசை நடத்துறாரு அப்படின்னா அந்த திசை சனியுடைய திசையாச்சே சார், எப்படி சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த திசை தான் வெளுத்து வாங்கும் உங்களுக்கு. ராஜயோக திசையா அமையும். ஏன்னா செவ்வாய் நீச்சம் பெறும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க செவ்வாய் நீச்சம் ஆயிட்டா பயந்தாங்கொழியா இருப்பாங்க, ரொம்ப பயந்துருவாங்க, அந்த திசை வேலைக்காகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப பொய். செவ்வாய் சிம்மராசிக்காரர்கள் ஜாதகத்துல நீச்சம் அடையும் பொழுது அதீத ராஜயோகத்தை தருகிறார். பயங்கர தைரியசாலிகளாக எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடியவர்களாக சிம்மராசி அன்பர்கள் அவதாரமே எடுப்பாங்க. ஆக இது ஒரு அமைப்பு. அப்போ எப்ப மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கும்னு நம்ம சொன்னோம்? செவ்வாய் தசை, சூரிய தசை, இந்த மாதிரி திசைகள் வரும்போது சிம்மராசி அன்பர்களுக்கு, அதாவது மனசுல நம்ம ஒண்ணு நினைச்சிருப்போம், இது நடக்கும், அது நடக்கும், இப்படி நடக்கும், அப்படி நடக்கும். பட் அதெல்லாம் சர்பாஸ் பண்ணி நம்ம நினைக்காத ஒண்ணு பெரிய அளவுல நமக்கு பாசிட்டிவாகவும் சக்சஸ்ஃபுல்லாகவும் நடந்ததுனால் அது எப்படி இருக்கும்? அப்படிதான் நடக்கும் சிம்மராசிக்கு. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு குறிப்பு சொல்லி முடிக்கிறேன். எதிர்பார்க்காததை எதிர்பார்க்கிறது தான் சிம்மராசியுடைய வாழ்க்கையுடைய தத்துவம். எப்ப வேணா சடன் கால், ஒரே ஒரு நொடியில உங்களுடைய வாழ்க்கை உச்சகட்டத்துக்கு விண்ணை பிளக்கிற அளவுக்கு வெற்றியை தரும். இது சத்தியமான உண்மை. இது எப்ப வேணா நிகழலாம். 40 வயசுல நடக்கலாம், 46 வயசுல நடக்கலாம். ஆனா நடக்கும். ஒரு 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 பாயிண்ட்ல டக்குன்னு சேஞ்ச் ஆகக்கூடிய வாய்ப்புகள் 99.99% இருக்கு. இதுவே நம்ம பொது பலன்களா சொல்றோம். இப்போ உங்களுடைய ஜாதகத்தை பார்த்தா இன்னும் தெளிவா சொல்ல முடியும். அடுத்த கேள்வி, எனக்கு வெளிநாடு செல்ல வாய்ப்பு உள்ளதா? எப்போது? பொதுவாக இந்த வெளிநாடுகள் அதை பத்தி பேசும்போதே ஒரு தனிப்பட்ட நபருடைய ஜாதகத்துல 12ஆம் வீடுன்னு நம்ம பார்க்கிறோம், 8ஆம் வீடுன்னு நம்ம பார்க்கிறோம். லக்னாதிபதியுடைய வலு அவருக்கு 8th ஹவுஸ், அந்த லார்ட், அந்த தெய்வத்துடைய தொடர்பு. அதே மாதிரி 12ஆம் வீடு 12th ஹவுஸ் உடைய லார்டு அவருடைய தொடர்பு. இது ரெண்டும் வலுப்பற்று ஓரளவுக்கு சுபத்துவ தன்மையில அந்த தசாவோ புக்தியோ கிராஸ் பண்ணும்போது ஒரு நபருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் என்பது கிடைக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு இப்ப என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, சிறு வயதுல ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு குடும்ப சூழ்நிலையில தான் நான் பிறந்தது. இப்ப எனக்கு வெளிநாடு போறதுக்கு ஏரோப்ளேன் நம்ம ஏறுவோமா அப்படின்னு இருந்த காலகட்டங்கள் போய் ஒரு 12, 14 நாடுகளுக்கு போய் மிகப்பெரிய அளவுல பெரிய பதவிகள்ல வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் எப்படி கிடைக்கும்? சாதாரண ஒரு ஒரு அரசு மேல்நிலை பள்ளியில படிச்ச எனக்கு இப்படிப்பட்ட வாய்ப்பு எப்படி கிடைக்கும்னா, இத மாதிரி லட்சம் பேருக்கு கிடைச்சிருக்கு. இந்த மாற்றங்கள் எப்படி நிகழும் அப்படிங்கிறதுக்கு சொல்றேன். அப்ப 8ஆம் இட 12ஆம் இட அதிபதி லார்ட் தெய்வங்களுடைய தொடர்பு, லக்னாதிபதியுடைய வலு இது இருந்ததுன்னா சூப்பரா நடக்கும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு ராசி எடுத்துப்போம். இப்போ மேஷ ராசியை நம்ம எடுத்துப்போம். மேஷராசியுடைய 8ஆம் இடம், மேஷராசியுடைய அதிபதி செவ்வாயுடைய இன்னொரு வீடு. அதே 12ஆம் வீடு எடுத்துட்டோம்னா அது மேஷராசியுடைய குரு, அதாவது 9ஆம் வீடு தனுசுடைய அதிபதி குருவுடைய இன்னொரு வீடு மீனம். இப்ப விருச்சிகம், மீனம், செவ்வாய், குரு. மேஷராசிக்கு இப்ப என்னது? 8ஆம் இட அதிபதி யாரு? ராசிநாதனே. 12ஆம் இட அதிபதி யாரு? 9ஆம் வீடு பாக்யாதிபதி. இப்போ மேஷராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்காருன்னு வச்சுங்க, பாக்யாதிபதி மறைஞ்சு போயிட்டார் 8ல அப்படின்னு நம்ம சொல்றோம்.
இந்த குருவே, இந்த குருக்கு ஸ்தானம் கொடுத்த செவ்வாய் வலுத்துட்டார் அப்படின்னா அவர்களுக்கு மிகப்பெரிய அளவுல வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்கள் கிடைக்கும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு 12ஆம் வீட்டுல டைரக்டாவே குரு ஆட்சி ஆயிட்டாருன்னு சொன்னாலும் இவர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இதை தவிர இவங்களுடைய 8ஆம் வீட்டை அதாவது சுக்கிரன் தனஸ்தானத்திலிருந்து சமசப்தமா பார்த்தாலோ இந்த வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு. இது ஒரு உதாரணம், இது ஒரு 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 எக்ஸாம்பிள். அப்போ 8th பிளேஸ் அண்ட் 12th பிளேஸ், 8th லார்ட் அண்ட் 12th லார்ட், 8ஆம் இட அதிபதி 12ஆம் இட அதிபதியுடைய வலுவை வச்சு ஒரு 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 நபர் வந்து வெளிநாடு எப்போ செல்வாருன்னு சொல்லலாம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு மேஷராசியில 3 நட்சத்திரங்கள் சொல்றோம், அஸ்வினி, பரணி, கிருத்திகை. இது கேது, சுக்கிரன், சூரியன், அகைன் இந்த இந்த வரிசையில வரக்கூடிய நட்சத்திரங்கள். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இந்த ஒரு எடுத்துக்காட்டுக்கு சுக்கிர திசையில பிறந்திருக்கார், பரணி நட்சத்திரம். அவருக்கு 8ஆம் இடம் என்பது அகைன் விருச்சிகம். இந்த செவ்வாய் வலுப்பெற்று சுபத்துவத்தில் இருக்கக்கூடிய அமைப்புல மேஷராசிக்காரர்கள் டக்குன்னு ஃபாரின் போயிடுவாங்க. இப்போ தற்சமயம் சார் மேஷராசிக்கு 12ல சனி இருக்கார் கோச்சார ரீதியா. இந்த மாதிரியும் வரும்போதும் உண்டு, பிறப்பு ஜாதகத்திலையும் உண்டு. கோச்சார ரீதியா சில நேரங்கள்ல பாவ கிரகங்கள், இப்ப ராகு 12ல இருந்தார், அது முக்கியமான பாயிண்ட். 12ஆம் இடத்திலேயோ ராகு இருந்தாலே 95% அப்ராடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, கண்ண மூடி சொல்லலாம். அதே மாதிரி 8ல சனி சுபத்துவத்தில் இருந்தாங்கன்னா அப்ராடு போகக்கூடிய, அப்ராட்லயே செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லலாம். பல நபர்களுக்கு இப்ப என்னையே எடுத்துங்க, நம்ம வெளிநாடு வேண்டாங்கிறோம், ஆனா மறுபடி அப்ராட் நமக்கு வந்து இழுக்குது, ஃபாரின் கண்ட்ரிக்கு வாங்கன்னு. சில பேர் வெளிநாடு வேணுங்கிறாங்க, ஆனா இழுக்க மாட்டேங்குது. அப்படின்னா நீங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட காமிச்சு உங்களுக்கு பிறப்பு ஜாதகத்துல அந்த யோகம் இருக்கா, அப்படி இருந்ததுன்னா எப்போ அந்த ஃபாரின் எஜுகேஷன், ஃபாரின் ஜாப், ஃபாரின் மேரேஜ், ஃபாரின்ல பிஆர் வாங்க, இதை எப்போ தொடங்குறது, எப்போ அப்ரோச் பண்றது, இந்த ஒர்க்கை எப்போ ஸ்டார்ட் பண்றதுங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப முக்கியம். ஆக இந்த மாதிரி விஷயங்களை செய்யும் போது கரெக்டா துல்லியமா ஒரு 8ஆம் இட 12ஆம் இட அதிபதிகளுடைய தசாபுக்திகள் நடக்கும் போது வெளிநாடு வாய்ப்புகள் சுபத்துவ தன்மையில் இருக்கும் போது கிடைக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம். எடுத்துக்காட்டுக்கு மேஷத்தை சொன்னோம், 12ல ராகு இருந்து அவர் திசையை ஆரம்பிச்சாலும் 95% அப்ராடு போகக்கூடிய வாய்ப்பு தன்னாலவே வந்துடும். இது உறுதியா சொல்ல முடியும். இப்ப மேஷராசிக்கு 12ல சனி இருக்கிறதுனால தற்சமயம் மேஷராசி என்பவர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு, 100% இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆக இன்னைக்கு இந்த வீடியோல பல கேள்விகளை கேட்டோம். இந்த மேஷம் மற்றும் சிம்ம ராசிகளுக்கு அந்த ஒரு சில சந்தர்ப்பங்கள் எப்படி இருக்கும் உதாரணத்துக்கு பார்த்தோம். இது உதாரணமே. மற்ற ராசிகளுக்கு இது சம்பந்தப்பட்ட கேள்விகள் இருக்கு அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப்ல எங்களை தொடர்பு கொண்டு பேசும்போது உங்களுக்கான பிறப்பு ஜாதகத்தை பார்த்து துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். இந்த எபிசோட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். அடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல இன்னும் சிறப்பான கேள்விகளுடன் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.